சேலம் திருமணி முத்தாற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுவதால் சேலம் பெங்களூரு சாலையில் மாற்றுப்பாதையில் வாகனங்கள் திருப்பிவிடப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை சேலம் செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், வணக்கம். சேலம் திருமணி முத்தாற்றில் வெள்ளம் கரைபுரண்டோடுகிறது, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் முழுவதும் கடந்த 3 நாட்களாக பலத்த மழை பெய்தது. இதுபோல நேற்று இரவும் சுமார் நள்ளிரவு 1 மணி வரை மழை பெய்தது. சேலத்தில் மட்டும் 9.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. இதுபோல ஏற்காடு மற்றும் மலை கிராமங்களில் 9.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது. இதனால் நேற்று அதிகாலை முதலே ஏற்காட்டில் பெய்த பலத்த மழையால் மழைநீர் முழுவதும் திருமணி முத்தாற்றில் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் சேலம் டவுன் மற்றும் உத்தம சோழபுரம் பகுதியில் உள்ள திருமணி முத்தாற்றில் நேற்று முழுவதுமே வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த நிலையில் சேலம் கந்தம்பட்டி பைபாஸ் பகுதி அருகே உள்ள திருமணி முத்தாற்றில் வெள்ளம் போனது. இதனால் அந்த பகுதியில் உள்ள மேம்பாலம் தரைப்பாலம் பகுதியில் வெள்ள நீர் சென்றதால் அந்த வழியே வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது பெங்களூர் மற்றும் இதையொட்டி உள்ள ஊர்களுக்கு செல்லும் லாரிகள் மற்றும் பேருந்துகள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் திருப்பிடப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பகுதி மாநகராட்சி அதிகாரிகள் வந்து மழைநீர் வழியா வழிவகை செய்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டும் 4 கார்கள் 3 லாரிகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. இவை எடுக்கும் பணியும் தற்போது நடந்து வருகிறது.